Audio Jungle. வேண்டியதுன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேருக்கு மைண்ட் வாஷ் கூட எனக்கு கேக்குது. நான் எந்த கடனும் வாங்கலைங்க, ஒரு பைசா கடன் கிடையாது எனக்கு. எது கிடையாதுங்க? ஒரு பைசா கடன் எனக்கு கிடையாது சார். பூரா கேஷ், பூரா கேஷ் தாங்க நம்மளுக்கு வர செலவு பூரா. ஒத்த பைசா கடன் கிடையாதுன்னு காலரை தூக்கி விட்டுக்கலாம். நீங்க என்னதான் வெளியே பொருளாதாரத்துல தொழில கடன் வாங்காது இருந்தாலும் நீங்க கடன்காரர் தான். இதுதான் அருமையா ரொம்ப தெளிவா எளிமையா மகரிஷி புரிய வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒவ்வொருவரும் பிறக்கும் போது என்னவா பிறக்கிறோம்? கடனோட தான் பிறக்கிறோம். இப்ப கடனுக்கு இன்னொரு அர்த்தம் கூட தமிழ்ல இருக்கு. கடமையை கூட கடன் தான் சொல்லுவாங்க. இந்த கடனை தீர்த்தணும். பெத்த கடனை தீர்த்து விட வேண்டும். பெத்த கடனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சோறு போடணும். பெத்த கடனுக்கு பெரியவங்களுக்கு போடணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப கடமையும் என்ன சொல்றாங்க? கடன் தான் சொல்றாங்க. சரி, அந்த வகையில நமக்கு என்னெல்லாம் கடன் இருக்கு, அது எப்பதான் ஆரம்பிச்சிச்சு, அதை முடிப்போமா முடிக்க மாட்டோமா, இல்ல முடிக்காத விட்டுட்டு போயிடுவோமா, இல்ல 90% முடிப்போமா? தெரியல. எப்ப ஆரம்பிச்சது எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே. இப்ப ஒரு தொகை, எனக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு சார், இஎம்ஐல வீடு கட்ட வாங்கினது, இன்னொரு 5 வருஷம் லோன் கட்டினா கடன் தீந்துருன்னு சொல்லிடலாம். ஆனால் உயிர் எடுக்கும் போது பெற்ற கடனை உயிரை விட்டாலும் தீர்க்க முடிகிறது இல்ல, முடியாது. ஏன் எப்படி அந்த மாதிரி கடன் நமக்கு வந்தது அப்படின்னா, இப்ப என்னையும் எடுத்துங்களேன் உதாரணத்துக்கு. இப்ப நான் ஒரு குழந்தையா பிறந்தேன். நான் பிறக்கும் போதே எனக்கு என்ன இருந்ததுங்க? சுமை இருந்தது. என்ன சுமை இருந்தது? கர்மா. பெரியவர்களுடைய எல்லா அவங்களுடைய சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் மூணும் சேர்ந்து எனக்கு என்னவா வந்துருச்சு? சஞ்சிதன்ற மூட்டையா வந்துருச்சு. அதோட பிறந்தேன். அதுக்கு முன்னையே என்னாச்சுன்னா, ஒரு தாயினுடைய ஒரு முட்டையும் கருமுட்டையும் தந்தையினுடைய ஒரு உயிரினும் சேர்ந்து தானே நான் உயிரா வந்தேன் இல்லையா? அப்ப அந்த ரெண்டும் சேர்ந்த உடனே ஒரு செல்லாதான் கர்ப்பப்பையில என்னன்னு நான் உருவானேன். இன்னைக்கு எத்தனை செல்லா நான் உட்கார்ந்துருக்கேன்? 1.25 லட்சம் கோடி செல். குழந்தையா வரும்போதே 10 மாசத்துல 1.25 லட்சம் கோடி செல்லா மாறி கை, காலு, மூக்கு, வாயு, குடலு, நுரையீரல் அத்தனை உறுப்புகளோட அங்கங்களோட உள்ள வளர்ந்தனே. இத வளர்த்துனது யாரு? இத வளர்த்துனது யாருங்க? இறைவனா? இறைவனா அம்மாவா? இந்த பக்கம் அம்மான்னு சொல்றாங்க, இந்த பக்கம் இறைவன் சொல்றாங்க. இறையாற்றல் இல்லைன்னா அம்மாவால வளர்த்திருக்க முடியாது. அப்ப அம்மாவும் இறைவனும் சேர்ந்துதான் வளர்த்திருக்காங்க. சரி, அந்த ஒரு செல் இத்தனை லட்சம் செல்களா மாறி உடல் உறுப்புகளா மாறுவதற்கு என்ன வேணும்? அம்மாவுக்கு சக்தி வேணும் இல்லையா? அம்மாவுக்கு அந்த சக்தி எப்படி கிடைச்சது? அம்மாவுக்கு ஆற்றல் எப்படி வந்தது? சாப்பிட்டாங்க. அம்மாவுக்கு சாப்பாடை உற்பத்தி பண்ணி கொடுத்தது யாரு? சமுதாயம். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒண்ண வாங்கிட்டா நாம கடன்காரர் தானே. வாங்கிட்டா கடன் தானே. அதை திருப்பி கொடுக்கலைன்னா அது பாக்கி இருந்துகிட்டே தானே வரும். அப்ப கருவுல உருவாகும் போதே நாம கடனை வாங்கி தான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் பின்னால போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா கடன்காரர் தானே. அப்ப கடன்காரருக்கு பிறந்த கடன்காரன் தான். கடனாளிக்கு பிறந்த கடனாளி. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அப்ப இந்த கடனாக அப்பா அம்மா கொடுத்த உயிரினமும் கருமுட்டையும் சேர்த்து கடனிலே பிறந்து கடனிலே வளர்ந்து கடனிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் கடனாளிகள். கடன் ஆளி. ஆளின்னா என்னங்க? கடல். கடல் தண்ணி எத்தனை சொட்டுன்னு எண்ண முடியுமா? நீங்க பே ஆஃப் பெங்கால் வங்காள எண்ணிக்கிட்டு அப்படியே போனீங்க, தெற்க போனீங்க, இந்து சமுத்திரம் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இந்து மகா சமுத்திரத்தை தேடி எண்ணிக்கிட்டு அப்படியே மேற்க வந்தீங்கன்னா அரபிக்கடல் வந்துடும்.
அதை தாண்டி அப்படியே நீங்க எண்ணிக்கிட்டே போனீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் வந்துடும். அதனால்தான் கடன் ஆழி, கடல் போல கடன் என்பது. அதுல முங்கி மூச்சு திணறிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதுல முங்கி என்ன பண்றாங்க, மூச்சு திணறிக்கிட்டு இருக்கோம். அதுலதான் இத்தனை சிக்கல்கள். அப்ப கடனிலே உருவாகி கடனிலேயே பிறந்து வளர்ந்து பிறந்த பிறகும் வளர்ந்து இந்த 62 கிலோ வெயிட்டா இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கேன். இத்தனை வெயிட் எனக்கு வர்றதுக்கும் இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்வதற்கும் என்னை ஒவ்வொரு வினாடியும் என்னை கையில் வைத்து தாங்கி எனக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தது யாருங்க? சமுதாயம் தானே. சமுதாயத்தினுடைய அரவணைப்பு இல்லாத, ஒத்துழைப்பு இல்லாத, அவர்கள் உடல் உழைப்பு இல்லாத, அவர்களுடைய அறிவின் திறன் இல்லாத என்னால எதை நான் பண்ணிட முடியும்? முடியாதுங்க, நிச்சயமா முடியாது. நீங்க சிங்கிளா ஒத்தையா யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, இயங்கவே முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதான் நான் பண்ணிடுவேன். நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினேன். எப்படி முடியும்? எடுத்துங்க, ஒரு வாட்டி என்ன பண்ணோம், கார்ல கொஞ்சம் சொந்த காரெல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் கோயிலுக்கு. போகும்போது பெட்ரோல் பங்க்ல வண்டி காருக்கு பெட்ரோல் அடிச்சான். நான் தான் டிரைவரு, ஓட்டிட்டு இருந்தேன். எம்ம வண்டி தானே. பெட்ரோல் அடிச்சுட்டு பணம் 600 ரூபா கொடுத்துட்டு அந்த பெட்ரோல் பம்ப்ல ஒரு அம்மா தான் பெட்ரோல் அடிச்சாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். சொன்ன உடனே இந்த சொந்தக்காரம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ணா, உன் பணம் 600 ரூபா கொடுத்து நீ உன் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சு பணம் வாங்கிட்டு தான் நம்ம பெட்ரோல் அடிச்சது, என்ன தேங்க்ஸ் சொல்றீங்க நீங்க? அப்பதான் யோசனை பண்ணேன், மனித மனம் எவ்வளவு சீழ்பிடிச்சு போயிருக்குன்னு. அம்மா கூட சொன்னாங்க அறிமுக உரையில, மனம் என்னவா இருக்கு, டஸ்ட்பின்னா இருக்குன்னு. அது சாதாரண டஸ்ட்பின் இல்லைங்கம்மா, டஸ்ட் குடானா இருக்குதுங்கம்மா. அது டஸ்ட்பின்னா கூட ஒரு டக்குன்னு எழுத்திடும், அதுக்கு குடானுங்க. பொக்லைன்ல கொண்டு எத்தனை ட்ரக்கில் நீங்க ஏத்தனாலும் ஆற தீராதுங்க, ஊரு போனா வாசம் அடிக்கும். அது டஸ்ட்பின் வீட்டோட நாத்தம் அடிக்கும். குப்பை கூட குப்பை கூட்டம் குப்பை மேடு எப்படி நாசம் அடிக்கும், ஊரு போனா நாத்தம் அடிக்கும் இல்லையா? அந்த மகாத்மியை போட்டு அந்த மகானுபாவி அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு தூக்கி வாரி படிச்சு நான் சொன்னேன். இல்லைங்க, அப்படி இல்லை, இது ஒரு பண்பாடு, நன்றி சொல்றது ஒரு பண்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட விவாதம் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா கொஞ்சம் ஏதோ பயிற்சி கீழ்ச்சி எடுத்தவங்களா இருந்தா சொல்லவே மாட்டாங்க. அப்படியே அவங்க ஏமாந்து சொல்லியிருந்தாலும் திருத்திக்குவாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியுமா? பேச முடியாது. சரின்னு சொல்லிட்டு இல்லை, நான் எனக்கு இது பழக்கம், இது பண்பாடு அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம் இன்னொரு இடத்துல போய் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் நம்ம தானே காசு கொடுக்குறோம், எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் பணம் தான் 500 ரூபா கொடுத்தேன். நான் கேட்டேன் 500 ரூபா எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டேன். நான் தொழில் பண்ணேன். என்ன தொழில் பண்ணீங்க? பனியன் கம்பெனி வச்சு நடத்தினேன். அப்பதான் பிடிச்சேன் கேள்வி, பனியன் கம்பெனி நடத்துறீங்கல்ல, பனியனுக்கு என்னென்ன வேணும் தயார் பண்றதுக்குன்னு அவர் லிஸ்ட் போட்டா 60 பொருள் வேணும். ஒரு பனியன் 30 ரூபாய்க்கு எடுக்கிற பொருள் 50 ரூபாய் வாங்குற பனியனு தயார் பண்றதுக்கு 60 பொருள் வேணும். 60 ஆள் கைப்பட்டு தான் அது என்ன அங்க ஒரு ஆயத்த ஆடையா வரும். என்ன வேணும்? அவர் எடுத்த உடனே துணி வேணும்னாரு. துணி இருந்தா போதுமா? சரி, துணிக்கு என்ன வேணும், உள்ள போகணும் இல்லையா? துணிக்கு என்ன வேணும்? துணிக்கு என்ன வேணும்? நூல் வேணும். நூலுக்கு என்ன வேணும்? பஞ்சு வேணும். பஞ்சுக்கு என்ன வேணும்? பருத்தி வேணும். பருத்தி எப்படி வரும்? விவசாயம் பண்ணதான் வரும். விவசாயம் பண்றதுக்கு என்ன வேணும்? மண்ணு வேணும், உரம் வேணும், கலப்பை வேணும், டிராக்டர் வேணும், தண்ணி வேணும். இதுல ஏதாவது ஒரு பொருள் நீ ஒத்தையா செஞ்சியான்னு கேட்டேன். இதுல ஏதோ ஒண்ணு நான் மண்ணுன்னு சொல்லு, நீ சம்பாதித்த பண்ண நான் ஒத்துக்கிறேன். இல்ல, மண்ணை நம்மள தயார் பண்ணணும். மண்ணு மழை பெஞ்சு மலையிலிருந்து கல்லெல்லாம் உருண்டு வந்து மோதி தூளாகி நுணுங்கி அப்படியே வந்து சேரணும். மண்டலா வந்து சேர்ந்தா தானே மண்ணு. ஒரு சென்டிமீட்டர் மண் வளர்றதுக்கு 2000 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. யாரு செஞ்சது இதெல்லாம்? நீ ஒரு முயற்சி பண்ண, தொழில் பண்ணு, உன்னுடைய கர்மா நல்லா இருந்ததுனால உனக்கு தொழில் என்ன ஆச்சுங்க, செட்டாச்சு. 100 பேருடைய ஒத்துழைப்பு கிடைச்சது. அப்ப இந்த சமுதாயத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, பஞ்சு, அப்ப பருத்தி விவசாயம் பண்ணியாச்சு, வந்தாச்சு. பஞ்சு வந்த உடனே நூலாயிடுமா? ஜின்னிங் ஃபேக்டரிக்கு போகணும், அந்த காயெல்லாம் அடிச்சு உடைச்சு எடுக்கணும். அந்த ஜின்னிங் ஃபேக்டரி இந்த ஜின்னிங் பண்றதுக்கு எத்தனை மிஷின் வேணும்? அங்க நிற்போம், அங்க நின்னா 2 நாள் ஆகும், அதுக்கு விட கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? மிஷின் வேணும். மிஷின் செய்யறதுக்கு என்ன வேணும்? இரும்பு வேணும். இரும்பு செய்யறது, இரும்பு எங்க இருந்து வரும்? மண்ணுல கிடைக்குது. மண்ணை எடுத்த உடனே இரும்பு வந்துருமா? மண்ணில் என்ன பண்ணுங்க?
பிரிச்சு எடுத்து இரும்பு தாத்தை தனியா எடுத்து கரைச்சி வார்ப்படத்துல ஊத்தி, எத்தனை பேருடைய அறிவு! இந்த கலப்பையை கண்டுபிடிச்சவன அறிவு தானே இன்னைக்கு வரைக்கும் உழுதுகிட்டு இருக்கு. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவனுடைய ஆள் அடையாளம் தெரியுமா, பேர் தெரியுமா யாருக்காவது? கலப்பையை கண்டுபிடித்தவர். அப்படியே காலங்காலமா வந்துட்டே இருக்கு. யாரோ ஒருவருடைய சிந்தனையில் ஒரு அறிவுல உதித்த ஒரு விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் நாங்க வரும்போது டீயா போண்டாவா எங்களுக்கு கிடைச்சது. அதுதானே நியாயம், அதுதானே தர்மம் கூட. அப்ப ஒவ்வொரு பொருளும் நாம அனுபவிக்கிற இந்த அத்தனை பொருட்களும் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அறிவும் உழைப்பும் தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் சமுதாயம் கண்ணு முன்ன வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க தான் டாப். ஞான நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் வேண்டாங்க. அதான் அதுக்கு அடையாளம். அதுக்கு மேல உங்களால இந்த சமுதாயத்தை என்ன பண்ண முடியாதுங்க, வெறுக்கவே முடியாது. சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த உயிர் என்ன பண்ணுங்க, இது துடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே வேகமா வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணணும், என்னால முடிஞ்சது செய்யணும். சமுதாய சிந்தனை நீங்க நல்லா பாருங்க. யாரெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களா இருந்தாங்களோ அவங்க போன சமுதாய சிந்தனைவாதிகள் தான், வேற யாரும் கிடையாது. மக்களுக்கு நல்லதை பண்ணணும், மக்களை இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், இப்படி சிந்திச்சவங்க தான் மகான்கள், மகானுபாவர்கள், மகாத்மாக்கள். உலகத்துல எல்லா நாட்டிலையும் இருக்காங்க இந்த மாதிரி. உலகத்தின் அனைத்து நாட்டிலையும் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக சிந்திச்சவங்க, செஞ்சவங்க தான் இருக்காங்க. அதேதான் நம்ம அருட்தந்தை அவர்களும். அவர் உலக அமைதி, எல்லா நாட்டுல இருந்தும் அந்தந்த நாட்டுல இருந்த மக்களை பத்தி சிந்திச்சாங்க பாருங்க. குரு, உயர்ந்த குருங்கிறது என்ன காரணம்னா உலக மக்கள் அனைவரையும் பத்தி சிந்திச்சு. மகரிஷி அவங்க விமானத்தை வெளிநாடு போகும்போது எந்த நாட்டு மேல விமானம் பறக்குதுன்னு விமானி சொல்லுவான், we are flying over பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சொன்னா அந்த நாட்டு மக்கள் வாழ்க வளமுடன். ஒரு முறை ஆளியார்ல கொஞ்சம் திறந்தே கடந்து இருக்குது, ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு. ஒரு ஆள் திருடிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவனை சரி போப்பான்னு விட்டுட்டாங்க. அப்ப அன்பர்கள் கேட்கறான், என்ன சாமி உங்களுக்கு தெரியாத இவன் திருடன்னு, இவனை எப்படி நீங்க உள்ள அனுமதிச்சீங்க? அவருக்கு தெரியும் யார் என்னங்கிற மைண்ட் ரீடிங் எல்லாம் தெரியும், அவருக்கு ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரு. கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, நான் எல்லாரையுமே கடவுளா பார்த்தேன், அவனையும் ஒரு உயிரா தான் பார்த்தேனே ஒழிய அவன் திருடுவான்னு நான் நினைக்கலப்பா. சரி போகுது விடு. அதுதான் பரந்த பார்வை, அதுதான் குருவனுடைய பார்வை, விசாலமான பார்வை, அதான் தொலைநோக்கு பார்வை. அந்த அளவுல நாமெல்லாம் என்ன பண்ணுங்க, உயர்ந்து வரணும். இப்படிதான் ஒவ்வொரு முறையும் அறிமுக வகுப்பு எடுக்க போனா ஏதோ ஒரு வகுப்பு எனக்கு கொடுப்பாங்க. போன உடனே எப்படி இருக்கீங்க எல்லாம் பேசிட்டு உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்பேன். அதை கேட்டுருவேன், எல்லா கிளாஸ்லயும் கேட்பேன், உங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும் எல்லாம். அதை இப்ப 10 வயசு 12 வயசு 14 வயசு 80 வயசு இப்பெல்லாம் கிளாஸுக்கு வர்றாங்க. அது சின்ன வயசு பிள்ளைங்க நிறைய அட்டன் பண்றாங்க. இங்க கூட நான் பாக்குறேன், நிறைய சின்ன வயசுல இருக்கவங்க இளைஞர்கள் நிறைய அட்டன் பண்றாங்க. என்னதான் உங்களுக்கு வேணும்னு கேட்டா அமைதி வேணும்ன்றாங்க, சந்தோஷமா இருக்கணும் சார், ஹாப்பியா இருக்கணும் சார், பிரச்சனை இல்லாத இருக்கணும் சார் அப்படின்றான். ஒரு பையனை கேட்டேன், அவன் ஸ்கூல் தான் போறான். கண்ணே உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்பா கட்டுறாரா இல்லையா? கட்டுறாருங்க கண்ணு. ஐயா கட்டிடுறாரு. யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸு, பஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு. இல்லை ஹாஸ்டல் போல வீட்டில இருந்து போனா வீட்டில் அம்மா உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாள்ல, யூனிஃபார்ம் துவைச்சு போடுறாள்ல, ஸ்கூல்ல உனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் 5 சப்ஜெக்டும் பாடம் எடுக்க ஆள் இருக்காங்கல்ல, எடுக்கிறாங்கல்ல, உனக்கு ஏன்டா டென்ஷன்? கேட்டேன், எனக்கு என்ன அமைதி வேணும்னா, ஏன்டா அமைதி வேணும்னா டென்ஷன் ஆகுது சார் அப்படின்னா. உனக்கு எதுக்கு டென்ஷன்? ஒரு காரணம் வேணும் இல்லையா டென்ஷன் ஆகிறதுக்கு? ஸ்ட்ரெஸ். எதுக்கு மன அழுத்தம்? ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்டு அப்படின்றான். எதுக்கு நீ ஃபீல் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸா? உனக்கு விடிஞ்சு எழுந்திரிச்சா குளிப்பாட்டி விடுறதுக்கு தண்ணி விளைய வைக்கிறதுல இருந்து உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் ஆள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறேன், அப்பா அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாரு. உனக்கு என்ன ரிஸ்க்? ஏன் டென்ஷன்னா தெரியல. ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா தெரியல. ஏன் டென்ஷன் ஆகுது? எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. சின்ன குழந்தைங்களாம் டென்ஷனா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்குது. இதுதான் சொல்றாங்க, வித்தியாசமான விடைகளை சொல்றாங்க, பதில்கள் சொல்றாங்க பிள்ளைங்க எல்லாம். இப்ப சமீபத்துல ஒரு பையன், என் நண்பருடைய பையன்,
மொபைல் போன்ல விளையாண்டு இருந்திருக்கிறான். அவங்க அப்பா வெளியே போகணும்னு சொல்லிட்டு இவனுக்கு மொபைல் போனை பிடுங்கிட்டாரு. அவன் என்ன பண்ண தெரியுங்களா, அவங்க அப்பா வண்டி எடுத்து சோஃபா அடியில போட்டான். அவங்க அப்பா தேடுறாரு, மணி கணக்கு பார்த்துக்கிட்டே எங்க இருக்கான், போட்டி பையன் 3-4 வயசு 5 வயசு கொள்ளதான். அப்புறம் அவங்க அப்பா வேற வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டாரு. நைட்டு அடுத்த நாள், நீ ஏதா பாத்தியான்னா, சோபா கீழே தான் கிடக்குது அப்படின்ற அந்த பையன். ஏன்டா? நான் தான் எடுத்து போட்டேன். ஏன்டா எடுத்து போட்டேன்? நான் போன் பார்த்துட்டு இருக்கிறேனே. அது எப்படி நீங்க அங்கிட்ட இருந்து போன? கொடுங்கலாம். எங்க போயிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம், என்ன இலக்கு வாழ்க்கையில்? விஞ்ஞான வளர்ச்சி பாருங்க, அது தாறுமாறா வேலை செய்யுதுங்க. அதுல இப்ப இந்த ஏஐ என்ன வேற வந்துருச்சு, அது ஏஜிஐ வந்துருச்சான், இன்னும் அதுல என்ன அட்வான்ஸா வந்துருச்சான். அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அது வாழ்க்கை ரூட்டையே யூட்டன் அடிச்சு திருப்பி வேற பக்கம் கொண்டு போயிடுமான்னு பயமா இருக்கு. இன்னும் வேகமா அந்த ஏஐ வந்து தொழில்நுட்பம் வேலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விஞ்ஞானி. அப்படி நினைச்ச உடனே பதில் சொல்ற மாதிரி வரணுமா? செயற்கை நுண்ணறிவு இங்க இருக்க இயற்கை நுண்ணறிவையே பயன்படுத்துறது இல்லை யாரும். இருக்கக்கூடிய இயற்கை நுண்ம நுழைப்பலனையே பயன்படுத்துறது இல்லை. அது எங்க பயன்படுத்தணும் படுத்துறது இல்லை. அதனுடைய நோக்கம் தெரியல, அதனுடைய ஆழம் தெரியல, அதனுடைய நுட்பம் தெரியல. ஆனா விஞ்ஞான கருவியை கண்டுபிடிச்சு இன்னும் வாழ்க்கை வேகமா தான் என்ன இருந்துங்க, படுவேகமா பயணிச்சுட்டு இருக்குது. அது எங்க ஸ்டாப்பிங் நிறுத்தணும், என்ன பண்ணுன்னு தெரியல. இப்படி ஒரு பக்கம் அடுத்த தலைமுறை போயிட்டு இருக்கு. நீங்க எந்த பொருளை உபயோகப்படுத்தினாலும் அந்த பொருள் சமுதாயத்தினால் உங்களுக்கு வழங்கப்பட்டது. சமுதாயத்திலிருந்து வாங்கி என்ன பண்றோம், சமுதாய வளத்தை வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொண்டு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடனா வாங்கக்கூடிய அத்தனை பொருளுக்கு என்ன பண்ணியாகுங்க, பதில் சொல்லியே தான் ஆக வேண்டும். அதுக்கு திருப்பி செஞ்சே தான் ஆகணும். செய்யாத விட்டா என்னங்க, கடன் லோடு அதிகமாயிட்டே போகும். இப்பழைய சமுதாயம் அதான் மகிழ்ச்சி சொல்றார், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமையினை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி உய்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம்ன்றாரு. நீங்க யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ற எண்ணத்தோட இருந்தா யாராவது கேட்கிற வேலை வருமா, கேட்க வேண்டிய கட்டாயம் வருமா? இப்ப ஏன் கேட்க வேண்டிய கட்டாயம் வருது? உங்க உணர்ல என் வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ல, ஏதோ நான் சம்பாதிக்கிறேன், நான் பிழைக்கிறேன், என் குடும்பம் அப்படி ஒரு எல்லை கட்டி வாழ்க்கையை போயிட்டு இருப்பதனால அடுத்தவனை பத்தி என்ன பண்றது, நீங்க அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை பத்தி அடுத்தவனுடைய சிரமத்தை பத்தி சிந்திக்க நேரம் இல்லை. உண்மை அதுதான். கேட்டா என்ன சொல்றாங்க, எங்க நமக்கே பத்த மாட்டாங்குதுங்க, பத்த மாட்டாங்குது. ஏன் பத்த மாட்டாங்குது? தினம் தினம் மனிதனுடைய அறிவாற்றலை விஞ்ஞான வழியில செலவு பண்ணி புதுசு புதுசா செஞ்சு அத்தனையும் என்ன பண்றாங்க, வாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாக்குறதெல்லாம் வாங்கணும் போது சம்பாதிக்கிறது பத்தல. முன்ன பாருங்க, பொருளாதாரம் கம்மியா இருந்தது, மனிதாபிமானம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு பொருளாதாரம் நல்லா மீண்டு வந்துட்டு ரொம்ப டாப்பா இருக்கு பொருளாதாரம். மனிதனே இல்லை, அப்புறம் அபிமானம் எங்க போகும்? மனிதத்தன்மையே இல்லை இல்லையா? நிறையா நம்ம 140 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு அத்தனை பேரும் ஒருவருக்கு ஒருவர் உதவுபவர்களாக இருந்தால் நாட்டுல எந்த சிக்கலும் எந்த மாநிலத்திலும் யாருக்கும் வராதுங்க. எல்லாம் எல்லை கட்டி அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் நம்ம சொன்னாங்க பாருங்க. இந்த மாதிரி அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயத்திலேயே மனம் என்ன ஆயிடுச்சுங்க, உழன்று 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 அந்த புதைக்குழியில போய் மாட்டின மாதிரி புதையில மாட்டிக்கிச்சு. இப்ப அறியாயம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எதுவுமே தெரியாததுன்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு இன்னொன்னா புரிஞ்சுக்கிறது தான் அறியாமை. ஒண்ணு இன்னொன்னா புரிஞ்சுக்கிறது தான் அறியாமை. பாருங்களேன், இப்ப வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் படிச்சா அதுல என்ன அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, தெய்வத்துக்கான விளக்கம் கரெக்டா கொடுத்துருக்காங்க உபனிஷத்துல. இந்த கேன உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அது வந்து குரு சிஷ்யர்கள் வந்து பேசக்கூடிய உபனிஷத்து. அது எதை பத்தி பேசக்கூடியது? தத்துவ விசாரம், இறைவனை பற்றிய விளக்கங்களை பதிலாக கேட்டு பெறக்கூடியதுதான் உபனிஷத்துனாவே. குரு சிஷ்யம் பேசுறது தான், அவங்க சம்பாஷணை தான் உபனிஷத். அந்த கேன உபனிஷத்துல ஒரு சிஷ்யன் கேட்கிறான், குருவே நீங்க எல்லாம் நல்லதான் சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா எனக்கு புரியுற மாதிரி கடவுளை பத்தி சொல்லுங்க, தெய்வம் என்றால் எது அப்படின்னு கேள்வி கேட்கிறான்.
ஒரு அருமையா பதில் சொல்றாரு. எந்த ஒன்று உன் கண்களுக்கு தெரிவதில்லையோ, எதை கொண்டு உன் காது கேட்பதாக ஆகிறதோ அதுவே தெய்வம் என்று உணர்ந்து கொள். சிஷ்யன் ரொம்ப டர் ஆயிட்டான். ஓ, இது வரைக்கும் அதுதான் கரெக்டா பேசிட்டு இருந்த, கடவுளை பத்தி கேள்வி கேட்ட உடனே நீ என்ன பண்ற, சுத்தல்ல விட்டுட்டிய, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. சரி, உனக்கு இப்படி சொல்லக்கூடாது, வேற மாதிரி சொல்றேன்னு திருப்பி அவர் அங்கேதான் வர்றாரு குரு. எந்த ஒன்று உன் கண்களுக்கு தெரிவதில்லையோ, எதை கொண்டு உன் கண்கள் காண்பதாக ஆகிறதோ அதுவே தெய்வம் என்று புரிந்து கொள். அவர் பதில் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. கண்ணு எதை கொண்டு பார்க்குதுன்னு குரு முன்னையே சொல்லி கொடுத்திருந்தா இவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவருக்கு அது தெரியலைன்னா அவருக்கு முன்ன இருந்த சமுதாயம் அந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு இதுதான் தெய்வத்தினுடைய விளக்கம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதை அப்படியே வாங்கினாரு. அப்படியே என்ன பண்ணாருங்க, சிஷ்யனுக்கு கொடுத்துட்டாரு. இவர் சுயமா என்ன பண்ணலைங்க, சிந்திக்கிறார். அப்ப தெய்வ நிலை என்பது என்னவா இருக்குன்னா சூக்கமமா இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாதுதான். ஆனா கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே தெய்வம் தான். கண்ணுக்கு தெரியாததுதான். இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம், இல்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள் தெய்வம். மகரிஷி சொல்ற இந்த பாட்டு நாளே இல்ல, இந்த அருமையான பாட்டு. இல்லாததே இருப்பன, எது இல்லையோ கண்ணுக்கு தெரியலையோ அதுதான் இருக்குது. இருக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுங்க, இல்லாது போம். நில்லாதவை நிகழ்ச்சி, நிலையா நில்லாத எல்லாமே ப்ரோக்ராம். நின்ற மிச்சம் எதுவும் அதுதான் பொருள். அருள் நிலை பொருள் நிலைங்கிறதுல அற்புதமான விளக்கம் தர்றாரு. இப்ப இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அனர்த்தம் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் என்னாச்சுன்னா, கண்ணுக்கு தெரியாது ஆனால் கண்ணால் பார்க்கப்படுவதாக இருப்பதுன்னு என்ன பண்ணிட்டான், சிலைய பண்ணி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி இதுவே தெய்வம். இதுதான் ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்வது. இதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். இதுக்கு பேர் தான் அறியாமை. இன்னொன்னு அலட்சியம். இந்த அலட்சியம்ங்கிறது என்ன தெரியுங்களா? லட்சியம் இல்லாத வாழ்க்கை தான் அலட்சியமான வாழ்க்கை. வடமொழியில எந்த சொல்லுக்கு முன்னாலே ஆ போட்டீங்கன்னா அது இல்லாததான் எதிர்ப்பதமான பொருள் வந்துடும். லட்சியம் அப்படின்னா ஒரு இலக்கு, அலட்சியம்னா இலக்கு இல்லாத. பாமரன்னு சொல்லுவாங்க மகரிஷி. பாய்மரப்படகு அது எப்படி போங்க, காத்தடிக்கிற திசையில் தான் போகும். அதை நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அப்படியே போய் எங்கேயோ ஒண்ணு போய் சேரும், இலக்கை போய் சேராது. அலட்சியம். அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவான்னு சரணாகதியானா கூட பரவாயில்ல, அங்கேயும் நம்பிக்கை இல்லை, இது நடக்குமா நடக்காதா, அலட்சியம். அடுத்தது உணர்ச்சி வயம். உணர்வு வயப்பட்டா பரவாயில்லைங்க, பிரச்சனை இல்லை, அதுதான் பண்ணும். உணர்வு வயப்படதான் பண்ணுவேன், உணர்ச்சி வயப்படக்கூடாது. உணர்ச்சி வயம் என்ன சொல்றாரு மகரிஷி? புலன் மயக்கத்துல புலன் இன்பத்துல ஆழ்ந்து இதுதான் நிரந்தரமானது, சாஸ்வதமானது, நித்தியமானதுன்னு நினைச்சு திரும்ப 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 வண்டி அதிலே விட்டு ஓட்டிட்டே இருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் உணர்ச்சி வயம். அவ்வளவுதான். அப்போ உணர்வு வயம்னா என்ன சொல்றாரு மகரிஷின்னா, தவம் பண்ணி மன அலைச்சூழலை குறைச்சி அனைத்தையும் இறை காட்சியா பார்த்து மகிழ்வுறும் அந்த பெறக்கூடிய அந்த உணர்வு நிலை தான் உணர்வு நிலை. அப்ப உணர்ச்சி வயத்தில் அதிகமா மக்கள் இருக்காங்களா, உணர்வு வயத்தில் இருக்காங்களான்னா உணர்ச்சி வயமான மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூணும் தான் மக்களுக்கு துன்பத்துக்கே காரணம். அது போக இந்த கடமையை, தான் பெற்ற கடனை திருப்பி தர வேண்டும் என்ற தெளிவில்லாத போக 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 இன்னும் சமுதாயம் வளர வளர இன்னும் மனிதனுடைய அனுபவ பொருட்களின் எண்ணிக்கை பெருக பெருக என்னாச்சுன்னா கடன் ஏறிக்கிட்டே இருக்குது. பயங்கரமா கடன் ஏறுது. நான் பேசுறேன், நானும் கடன்பட்டு தான் பேசிட்டு இருக்கேன், நீங்களும் கடன்பட்டு தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப கரண்ட் இருக்கு, ஃபேன், லைட்டு, மைக்கு, வீடியோ. இப்ப ஓடுற கரண்ட் எந்த ஊர்ல இருந்து இந்த கரண்ட் இந்த மன்றத்துக்கு சப்ளை சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்ல முடியுமா? மேட்டூர்ல இருந்து வந்துச்சா, இல்ல ஊட்டியில பக்கம் வந்ததா, கல்பாக்கத்துல இருந்து வந்ததா, கூடங்குளமா, ஆந்திராவில இருந்து வந்ததா, நெய்வேலியா, தெரியுமா இருக்காது. சரி, அதை விடுங்க. இந்த கரண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு தெரியுமா? பவானி மன்றத்துல ஒரு சத்சங்கம் நடக்குது, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. வேறாசிரியர் திருப்பூர்ல இருந்து வந்து பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தான் இந்த கரண்ட் போகுதுன்னு தெரியுமா?
அப்ப நமக்கு பின்னால நமக்கு கண்ணுக்கு தெரியாது இந்த சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நமக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது, எனக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது, அம்மாவுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுதுங்க, சமுதாயம் பிஹைண்ட் த ஸ்கிரீன், திரைக்கு பின்னால இருந்து சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நைட்டு விடி கரண்ட் இருக்குல்ல, அப்ப நைட் ஒரு 1000 பேர் தூக்கம் கேட்டாதான் நமக்கு கரண்ட். அவன் கரண்ட் உற்பத்தி பண்ணல, என்ன பண்ணும், தூங்கிட முடியுமா? கரண்ட் கட்டினா என்ன சொல்றோம், அவனை விடாத சாபமே கிடையாது. அதனால தூக்கத்தை கட்டிட்டு சாபம் வேற வாங்கிக்கிறது. நல்லா இருப்பான் அவன், நான் சமமா போனவன் அப்படியெல்லாம் பேசுறோமா இல்லையா, வார்த்தை வந்துருதா இல்லையா? இது நம்ம சிந்திக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணிடுறோம், உணர்ச்சி வயப்பட்டு பேசிடுறோம். ஏன் சுகம் கெடக்கூடாது, என்னுடைய சொகுசு ஒரு வினாடி கூட என்ன ஆகக்கூடாதுங்க, யாராலையும் தடைப்படக்கூடாது. ஆனா நான் யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், யாரை பத்தி யாருக்கு பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவை, மகிழ்ச்சி சொல்ற, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். நாம மட்டும் எடுத்துக்கிறோம், உனக்கும் நல்லதாய், எனக்கு நல்லதும் செய்யணுங்க, எனக்கு செய்யணும், என் பொண்டாட்டிக்கு செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு செய்யணும், எங்க அப்பா அம்மாவுக்கு செய்யணும், என் வீட்டுக்கு செய்யணும், அது ரைட். ஊருக்கு ஏன் நல்லது செய்யணும்? என்ன ஊர் தான் நமக்கு தங்க இடம் கொடுத்துருக்கு, செய்ய தொழில் அமைச்சு கொடுத்துருக்கு, வாழ பொருளாதார தேவைகளை கொடுத்துருக்கு. இந்த உலகமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்க, தாங்கி கொண்டு இருக்கிறது. இது புரிஞ்சிட்டா உங்க அறிவு சிந்தனையா மாறி வேகம் பெற்று யார் தடுத்தாலும் நிக்காது. உங்க கடமையோடைய ஊருக்கு முடிஞ்ச போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, உணர்வு ரீதியா தொண்டு பண்ணிடுவீங்க. உணர்ந்து பண்ணணும். இந்த தொண்டை எப்படி பண்ணணும், எந்த பொருளை பார்த்தாலும் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா இது யாரால் கொடுக்கப்பட்டது, சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டது. நீங்க ஒரு பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கினாலும் அந்த பணம் எங்கிருந்து வந்தது, நீங்க உழைப்பன வந்தது. டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணின்னு சொல்றாரு. உழைப்பின் மதிப்பு தான் பணம். அந்த பணம் காகிதம் வந்தா தானே நமக்கு பேச்சு மரியாதை. ஒரு 500 ரூபாய் தாழ் வந்தா தானே மரியாதை. அந்த 500 ரூபாய் தாழ் வர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருடைய உழைப்புல இந்த நோட்டு நம்ம கைக்கு வந்திருக்குங்கண்ணா? 1000. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பல கோடி பேருடைய உழைப்பு இருக்குங்க, பல கோடி பேருடைய உழைப்பு இருக்குங்க. அதுல நாம 500 ரூபாய் நோட்டுன்னு சொல்றோம். அப்படி கொடுத்து என்ன பண்றோம், கடையில முடிச்சு செலவு பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த நோட்ல எத்தனை கலர் இங்கு தெரியுமா, எத்தனை மைன்யூட்டா அந்த அச்சு டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த பிரஸ்ல எத்தனை அச்சுல அது போய் வருது தெரியுங்களா? அதுக்கு எத்தனை மிஷின் வேணும்? அந்த பேப்பர் எங்க இருந்து வருதுங்க, நோட் அடிக்கிற பேப்பர் நம்ம நாட்டுல எல்லாம் கிடையாதுங்க, சுவிட்சர்லாந்துல இருந்து தான் வருது. அங்கதான் அந்த மரம் இருக்கு. இப்பதான் பிளாஸ்டிக்ல நோட் தயார் பண்றாங்க. இப்ப நாமெல்லாம் இன்னும் பேப்பர் நோட்ல தான் இருக்கும். அங்க இருந்து ரீம் சுருளா பேப்பர் வருது. அந்த பேப்பர் சுருளா இந்தியாவுக்கு வந்து சேரத்துக்குள்ள எத்தனை பேரோட உழைப்பு வேணும்? கப்பல்ல வருது. கப்பல் எவ்வளவு பெருசு, அதுக்கு எவ்வளவு இரும்பு வேணும்? கப்பலுக்குள்ள எத்தனை பல்லு சக்கரம் இருக்கு, எத்தனை இன்ஜின் இருக்கு? அதை தயார் பண்ணதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு வேணும்? அதனால மகேஷ் சிம்பிளா சொல்லிட்டாரு, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகத்திற்கு தந்துரு. அவ்வளவுதாங்க கடன் தீக்கிற வழி. அப்ப பாருங்க, நித்தியம்னா நிரந்தரமா, நித்தியம்னா ஒவ்வொரு வினாடியும் என்ன பட்டுட்டு இருக்கிறோம், கடன் பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நாம நினைக்கலாம் பிரியா, அப்பா கடன்லாம் தீர்த்துல சாமி, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிச்சிட்டேன், இனி எனக்கு கடனே இல்லைன்னு சொல்லவே முடியாது. மூச்சு நிக்கிற வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம், கொடுக்கல. கடைசி மூச்சு வரைக்கும் கடனை கொடுத்தவர் மகரிஷி ஒருத்தர் தான். அவர் தன்னுடைய 92வது வயதுல ஒரு புக் எழுதினாராம். அப்ப அன்பர்கள் கேட்டிருக்காங்க, சாமி என்ன இந்த வயசுல போய் இவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஒண்ணு, காலையில 2 இட்லி சாப்பிட்டேன், இந்த சமுதாயம் கொடுத்துச்சு இல்ல, அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்ல. அங்கதான் ஒரு குருவா நிக்கிறார், அங்கதான் ஒரு மேம்பட்டு நிக்கிறார், அங்கதான் ஒரு உத்தம குருவா இருக்கார். கடமை உணர்வு, அதுதான் அழகா இன்னொன்னு சொல்லுவார், கடமையில் உயர்ந்தவன் கடவுளை நாடுவான். கடவுளை உணர்ந்துட்டா கடமையிலே வாழ்ந்துகிட்டு இருப்பான், அவ்வளவுதான், கர்மயோகியா இருப்பான். இப்ப அப்படியே பின்னால நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு கடன் நமக்கு இருக்குதுன்னா, நீங்க பேப்பர் எடுத்து எழுதுனா உலகத்தை ஒரு சுத்து வர்ற அளவு பேப்பர் வச்சு எழுதினாலும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். மனித இனம் எப்ப தோன்றிச்சோ அப்ப ஆரம்பிச்ச கடன் அப்படியே பரம்பரையா தொடர்ந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நித்திய கடன், நிரந்தரமானது.
அதுக்கு அழிவே கிடையாது. இறைவன் எப்படி நிரந்தரமானவனோ அது போல நாம் பட்டிருக்கிற ருணம்னு சொல்லுவாங்க அதை வடமொழியில. அந்த ருணம் நித்தியமானது, நிரந்தரமானது. இப்ப என்ன பண்ணணும் அதுதான் சிந்திக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் கடனை என்ன பண்ணுங்க, இறக்கிடணும் பாரத்தை. இல்லை என்றால் அந்த பாரமோ நம்ம பிள்ளை பேரப்பிள்ளைக்கு தான் நிச்சயமா. இந்த சமுதாய கடன் என்ன ஆகுதுங்க, இப்ப இஎம்ஐல ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடு யார் பேர்ல கடன் வாங்கினவங்க செத்து போயிட்டான்னா லோன் க்ளோஸ் பண்ணிடுவான். இயற்கை இந்த சமுதாய கடனை எங்கேயுமே என்ன பண்ணாதுங்க, க்ளோஸே பண்ணாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. வட்டியும் வாங்காது, வட்டியும் வாங்காது, க்ளோஸும் பண்ணாது. கணக்கை செட்டில் பண்ண சொல்லும். கணக்கு செட்டில் பண்ணி ஆகும். தினம் தினம் கணக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. தினம் தினம் நமக்கு என்ன ஆகுதுங்க, நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. ஒரு தொழிலதிபர் தான் சொன்னார் அழகா, திருப்பூர்காரர் தான், மனவளக்கலையில ரொம்ப டீப்பா மிகப்பெரிய அளவில் தொண்டு பண்ணிட்டு இருக்காரு, பொருளாலும் அருளாலும். அவர் சொன்னாரு, என்னுடைய கணக்குல தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் என்ன ஆகுதுங்க, வரவாகுது. பேலன்ஸ் ஷீட்டை டெய்லி பார்க்க பார்க்க பணம் ஏற ஏற இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்ததுன்ற உணர்வு எனக்கு வருதுன்னு ஓப்பன்ல சொன்னார். ஒரு பெரிய மீட்டிங்ல, பப்ளிக்ல, ஒரு டிவியில சொன்னாரு. அதனால அவர் உயர்ந்துகிட்டே போறாரு. அவர் யாரும் பிடிக்க முடியல பின்னால போய். இப்ப சமீபமா ஒரு 3 மாசத்துக்கு முன்ன இன்னொரு தொழிலதிபர், திருப்பூர்காரர் தான் அவரும். அவர் நம்ம சங்கத்துல மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். ஒரு விஐபி கோர்ஸ் போட்டாங்க ஒரு மன்றத்துல. அதுல அழுக்காப்ப சங்கல்பம் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, நான் போய் பேசிட்டு இருக்கும்போது ஐயா வந்துட்டாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறதை கேட்டு அவர் ஒரு 15 நிமிஷம் திருப்பி பேசணும். ஏன்னா வந்திருக்காங்களா ஓனருங்க, பெரிய பெரிய கம்பெனி ஓனருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆள் வந்து பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. அவர் இந்த தத்துவத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு. அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அவ்வளவு டச்சிங்கான விஷயம் சொன்னாரு. 1994 ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டாராம். 1994 பயிற்சி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் நான் உடற்பயிற்சியை விடல. ஒரு நாளும் உடற்பயிற்சி விடல. எப்ப விடல? அவங்க அம்மா செத்தன்னைக்கும் விடல. அவங்க அப்பா செத்தன்னைக்கு 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவர் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காரு. வீடு கட்டினால கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிட்டாரு. முன்ன அந்த அறிவித்துறைகள் பக்கத்துலயே வீடு. காலையில 5:30 மணிக்கு தாண்டி வந்துருவாரு. அவரு பொறுப்பாளர் வர்றதுக்கு முன்ன அவர் இருப்பாருங்க. டெய்லி மன்றத்துக்கு வந்துருவாரு. அவர்கிட்ட 50,000 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு ஆள் கட்டாயம் இல்லைங்க. அவர் கம்பெனிலையும் ஒரு ஷோரூம்லயும் மொத்தம் 50,000 பேர் சம்பளம் கொடுக்குறாரு. அவர் மன்றத்துக்கு வந்து உட்காந்து பேசணுங்கிறதுல அவசியமே கிடையாது. உடற்பயிற்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உடம்புல எந்த ஸ்பேர் பார்ட் போனாலும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் மாத்திக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குங்க, கெப்பாசிட்டி. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மனவளக்கலை மட்டுமே என்னை உயர்த்தியது, என்னை கவனத்துடன் இருக்க வைத்ததுங்கிறார். போக்கஸ்டா நான் இருந்தேன். அவர் ஒரு முறை விமானத்துல கோயம்புத்தூர் ஹைதராபாத் போயிருக்காரு. பக்கத்து சீட்ல ஒரு இளைஞன், ஆந்திராக்கார ஹைதராபாத் பையன், அவன் வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் ஏதோ கங்கா ஹாஸ்பிட்டல்ல கால அறுவை சிகிச்சைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போறான். இவரை கண்டுக்கிட்டான். இவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவன் கேட்டிருக்கான், அங்கிள் ஹவு டிட் யூ பிகம் சோ மச் பிக் ரிச் மேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு ஒரு ஒரே வார்த்தை சொன்னாரான், நான் ஃபோக்கஸா இருப்பேன், கவனமா இருப்பேன், எதுலையுமே கவனமா இருப்பேன், அந்த கவனம் தான் என்னை உயர்த்திதுன்னு. அதை விட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாரு. அப்படியே பேச்சு வாக்கலையோ, எங்க யாரை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்குங்க. யாருங்க அவர் சொல்றது? யாருங்க? 50,000 பேருக்கு மாசம் சம்பளம் கொடுக்குற நபர் யாரை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, எதை சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கு. நம்ம எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறது? பார்க்காதப்ப எரிச்சல் வருது, நினைச்சா எரிச்சல் வருது. அவன் ஊருக்கு போயிட்டான்னு சொன்னா அந்த நாய் போயிடுச்சா எரிச்சல் வருது இல்லையா? அந்த நிலைக்கு எப்ப நம்ம உயர்றது? எப்படி உயர முடியும்னா, அதெல்லாம் மகரிஷிட்டு கத்த பாடம், மகரிஷிக்கிட்ட கற்றுக்கொண்ட பாடம். கடமை உணர்வோட இருக்கணும். சமுதாயம் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நீ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னுடைய பொருளாதார நிலை, அந்தஸ்து, படிப்பு, சமுதாயத்தில் ஒரு கொடுக்கிற ஏற்றமான நிலை, உன்னுடைய உடல் வலிவு, இது எல்லாலையும் ஏதோ ஒரு வகையில இதை அனைத்தும் கொண்டு நான் சமுதாயத்துக்கு என்ன பண்ணுங்க செய்யணும்ன்ற எண்ணத்தோடு இருன்னு சொல்றாரு மகரிஷி. அதை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு. இங்க 94 இருந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 31 வருஷம் ஆச்சுங்க. 31 வருஷமா ஒரு நாள் விடாத உடற்பயிற்சி பண்ற நமக்கெல்லாம் நிறைய நாள் மிஸ் ஆயிடுது. அது இந்த 15 நாளைக்கு முன்னாலும் ஒரே மிஸ்ஸிங் தான்.
திருமண பங்கு, கல்யாணம், வீடு புண்ணியார்த்தனை, கெடா வெட்டு, காது குத்து, வளகாப்பு, எத்தனை விசேஷம் அதுல எல்லாத்துலயும் அவர் பண்ணியிருக்காரு. அப்பதான் நமக்கு நமக்கு அப்பதான் உணர்வு வருது. அப்ப நம்ம பெரிய ஆளா வளர்ந்து நல்லா வரணும், சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரணும்னா மனவள கலை பயிற்சி என்ன பண்ணக்கூடாதுங்க, எதற்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. பயிற்சியில, தபத்தில அவர் சொல்றாரு, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு. சாதாரண யார் பண்ணாலும் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு சிரிப்பாரு. அது முன்ன பின்ன பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஓரமா பாரு, வேலையே கிடையாது அவர்கிட்ட. யாரை பார்த்தாலும் சிரிப்பாரு. வாழ்க்கை வளமுடன்னா வாங்க, மகிழ்ச்சி, என்ன பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதான் கேட்பாரு. அப்ப இந்த உணர்வை எது கொடுத்துருக்குது, என்ன காரணம் அப்படின்னா மனவளக்கலை தான் காரணம். ஏன்னா இந்த கர்ம யோகத்தை பத்தி, இந்த திருப்பி செலுத்த வேண்டிய விஷயங்கள் சமுதாயத்துக்கு எப்படி எல்லாம் பண்ணுங்கிறத பத்தி நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா மதமும் சொல்லியிருக்கு. கிறிஸ்தவ மதம் சொல்லுதில்ல, லவ் ஆல் சர்வ் ஆல், எல்லாரையும் நேசி எல்லாருக்கும் என்ன பண்ணு, தொண்டு பண்ணு. அதை தானே ஃபாலோ பண்ணாங்க. அன்னை தெரசா எவ்வளவு பெரிய ஆளா வந்தாங்க, நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஒரு பெண்மணியில மிகச்சிறந்த, உலகத்தின் தலை சிறந்த மிகச்சிறந்த பெண்மணி இல்லையா, தொண்டுல. இஸ்லாத்தை தானே சொல்லுது, என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுத்து என்னமா கொடுங்க, மாசம், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் சொல்லியிருக்கல்ல. இந்து மதத்திலையும் வந்த சித்தர்கள், மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல. ஆனாலும் மகரிஷி தான் அந்த கர்மயோகத்தை என்ன பண்ணியிருக்காருங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இப்ப கர்மயோகத்துல பகவத்கீதையில ஒரு இதே இருக்கு, ஒரு சாப்டரே இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னா புரியாது. ஏன்னா அது மிக மிக உயர்ந்த நிலையிலிருந்து சொல்லப்பட்ட கருத்து, அருமையான கருத்து. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல குறை இல்லை. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, அறிவின் வளர்ச்சி இல்ல. நமக்கு புரிய வைக்கிற அளவும் புரிஞ்சவங்க இல்லை. அந்த குறையதான் அருள் தந்தை தீர்த்திருக்காரு. எப்படி சொன்னா எளிமையா புரியுமோ, பண்டிதர் முதல் பாமரர் வரை எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, மனசுல பதியும், திரும்ப திரும்ப அதை நினைச்சு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி ஆழ் மனசுல பதியுங்கிற அருமையா சொல்லியிருக்காரு கர்மயோகத்தின் மூலமா. கர்மயோகத்துல மிகப்பெரிய, மிக சிறப்பான, அற்புதமான சப்ஜெக்டா மகரிஷி தான் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றார் கர்மயோகத்துல, இந்த குண்டலி யோகத்தின் மூலமாக கர்மயோகம் தான் பெஸ்ட்ன்றாரு. இப்ப நம்ம கத்துக்கிட்டு செய்யக்கூடிய பயிற்சி எல்லாம் என்ன பயிற்சிங்க, குண்டலினி யோக பயிற்சிகள். உயிரின் மீது மனம் வைத்து செய்யக்கூடிய காயகல்பம், தவம், இது எல்லாமே. இந்த பயிற்சிகள் பண்ண 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 உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்று விடுவோம். உயிரறிவு உள்ளுணர்வா உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க பாக்குற எல்லாரும் என்னவா பார்க்கலாங்க, ஒரு உயிரா பார்க்கலாம். ஒரு மனிதனா, எதிரியா, வேற நாட்டுக்காரனா, வேற மதத்துக்காரனா, வேற மொழிக்காரனா பார்க்கிற அந்த பேதம் இருக்காது, அபேதம் வந்துடும். அபேதம்னா பேதமற்ற நிலை, பிரித்து பார்க்காத நிலை வந்துடும். அந்த நிலை வரும்போது தான் நம்ம யாரா இருக்க முடியுங்க, நல்ல தொண்டனா இருக்க முடியும். சமுதாய தொண்டு செய்வதற்கு நமக்கு அப்பதாங்க முழுமையான தகுதியை கிடைக்கும். அதனால மகரிஷி என்ன சொல்றாரு, நம்மளையெல்லாம் உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலக சமாதானம் என்ற அமைதி உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உயர்வுன்னா என்னன்னு சொல்றாரு. உயர்வு எனில் பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழி இயங்கல். இந்த மூணும், பொருளாதாரம், பொருள் தேவைகள், ஆட்சி முறை, நிர்வாக முறை, அது வீடா இருக்கட்டும், அறிவுத்திருக்கோயிலா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், எல்லாம் நிர்வாகம் தானே. கம்பெனியா இருக்கட்டும் நிர்வாகம். காமம்னா என்னங்க, ஆண் பெண் உறவில் இருந்து எல்லா விருப்பங்களும் தான். விருப்பத்துக்கு எல்லாத்துக்கும் டோட்டலான பேர் என்னங்க, காமம், காமியம். காமம்னா என்னங்க, ஆசை, விருப்பம். உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழி இயங்கும். எப்ப இயங்கும், எல்லாரும் அறிவில உயர்ந்து சமமா வரும்போது. பொருளாதாரத்துல எல்லாரும் சமம் ஆகவே முடியாது. ஏன்னா அங்க கர்மா ஒண்ணு வேலை செய்யுது பாருங்க. ஒரே தொழில் பண்ணுவோம், ஒரே ஊர்ல ஒரே வீதியில 2 பேரும் ஒரே தொழில் பண்ணுவாங்க. ஒருத்தன் எங்கேயோ வேலை உயரத்துல இருப்பான், ஒருத்தன் தடுமாறி நீச்சல் அடிச்சிட்டு இருப்பான் கரை சேர்றதுக்கு, இல்லையா? அப்ப பொருள்ல யாருமே எப்ப என்ன பண்ணிட முடியாதுங்க, ஒரே சமநிலை எட்டுறது ரொம்ப கடினம்.
அது கம்யூனிசம் கூட செஞ்சு பார்த்தது தோத்து போய் நாடு சிதறண்டு போய் அதுவும் என்னவா மாறி போச்சுங்க. இப்ப முதலாளித்துவமா தான் மாறி போச்சு. அப்ப அதை விட்டுருங்க. உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மைன்னு சொல்லும் போது அங்க நாம ஒண்ணு இன்னொன்னா புரிஞ்சுட்டோம்னா சிக்கலாயிடும். அஞ்ஞானமா இருக்கக்கூடாது, அறியாமையில் இருக்கக்கூடாது. உயர்ந்தவர்கள் அறிவில உயர்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு சத்சங்கத்துல சேர்ந்து ஒரு அமைப்பின் கீழே வந்து தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். இது ஒரு தொண்டு நிலையம், பவானி அறிவு திருக்குறள் ட்ரஸ்ட். இதனுடைய நோக்கம் என்னங்க? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயத்துல தவறு இழைத்து துன்பப்பட்டு அல்லலுறும் மாந்தர்களை மனிதர்களை என்ன பண்ணுங்க? அறிவு நிலையில உயர்த்துறதா வேலை. உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலகம், அப்பதான் உலக சமாதானம் வரும் இல்லைன்னா இப்படியே. இப்ப பாருங்க, 2 நாளைக்கு முன்ன 3 நாளைக்கு முன்ன நேபாளத்துல என்ன நடந்தது பாருங்க. அடி பிச்சு எடுக்கிறாங்க பசங்க. எதுக்கு பண்றான்னு தெரியல. ஏங்க சோசியல் மீடியா 2-3 க்ளோஸ் பண்ணதுக்கு என்ன இவ்வளவு பெரிய ரகலையா? வேற ஏதோ உள்ள இருக்கும் போல, வேற ஏதோ விஷயம் பகை போல இருந்திருக்குது. சும்மா தட்டி நிறவிட்டாங்க, எரிச்சு ஓட்டிட்டாங்க எல்லாம். ஆட்சியாளர்கள் எங்க போயிட்டாங்க? துபாய் கொடுத்துட்டு போயிட்டார். இன்னொருத்தர் எங்க இருக்காரு? யாரோ ஒருத்தர ஆடையெல்லாம் கழட்டிட்டு தூக்கி ஆத்தல வீசுறாங்க. வீடியோ வந்துருக்கு. அது உண்மையா பொய்யோ தெரியல. அல்ல யூடியூப்ல வர்றது, வாட்ஸ்அப்ல வர்றதுலாம் பூராத்தையும் நம்ப வேண்டாம், நம்பவே வேண்டாம். அது நிறைய ஃபேக் இருக்குது. இந்த ஏஐல வச்சு என்ன பண்ணுதுங்க? ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை வச்சு ஃபேக்கா தயார் பண்ணது நிறைய இருக்கு. மொத்தத்துல கலவரம் நடக்குது. ஏன்? என்ன காரணம்? இளைஞர்கள் ஏன் அப்படியா அட்டகாசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புரியல பாருங்க. உணர்ச்சி வயம், உணர்ச்சி வயம். என் கண்ணுக்கு நான் பாக்குறத நீ யாரா தடுக்கிறதுக்கு வந்தது பாருங்க சிக்கல். எல்லா மக்களும் எதுல உயரணுங்க? அறிவு நிலையில உயர வேண்டும். இப்ப அறிவுன்னா என்ன? அறிவுன்னா என்னங்க? தெய்வமா? ஓகே, அப்புறம் அறிவு தெய்வம் கரெக்ட் தான். பிரஜானம் பிரம்மம். அறிவு எப்படி தெய்வமா இருக்கு? தெய்வம் எப்படி அறிவா இருக்கு? அதுக்கு விளக்கம் வேணும் இல்லையா? அறிவே தெய்வம்னு சொல்லிட்டாரு தாய்மானவர். சொன்ன மகரிஷின்னு சொல்றாரு. துணிந்துரப்பம் அறிவே தான் தெய்வம் என்று சொல்றாரு. அறிவா தெய்வம் தான் அறிவா இருக்குதுங்கிறத எந்தெந்த நிலையில எந்தெந்த மாதிரி அறிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்ல என்னங்கம்மா? அதாங்கம்மா, அந்த அறிவு ஞானம் தெய்வமா இருக்கு. சரியா? அந்த அறிவு தெய்வமா இருக்கிறது கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? அறிவுன்னா அறிவுதான் தெய்வம்னு சொல்லிட்டோம், தெரிஞ்சு போச்சு நமக்கு எல்லாருக்கும். அதுல நமக்கு இந்த மாற்று கருத்து நம்ம வந்து உட்கார மாட்டோம். இங்க 1 மணி நேரம் பொழப்பு விட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 50 பேர் வந்து உட்கார மாட்டோம். தெரிஞ்சு போச்சு. அந்த தெய்வம் எப்படி அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அறிவுன்னா இயக்க ஒழுங்கு. அறிவுன்னா என்னங்க? இயக்க ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கம் அங்க இருக்கணும்னா விவேகம் இருக்கணும், அறிவு இருக்கணும். எங்கு வேகம் இருக்கிறதோ அங்கு விவேகம் வந்துடும். வேகம் விவேகம், இயக்கம் அறிவு. அப்ப ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சதுதான். ஒரு இடத்துல ஒரு இயக்கம் இருந்தா அந்த இயக்கம் சரியா இருந்தாதான் அந்த அறிவோட செயல்படுதுன்னு அர்த்தம். அந்த இயக்கம் தாறுமாறா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? அறிவு கட்டத்தனமா செய்யறான். அறிவு கட்டத்தனமா பொழப்பு பண்றீங்க. நீங்க கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? எப்படி தப்பா பண்ணிட்டான், சரியா பண்ண என்ன பண்ண? அவன் புத்திசாலிங்க, அவன் அறிவாளிங்க. பாருங்க, சொன்ன புள்ளி வச்சா என்ன பண்ணிடுவாங்க? ரோடா போட்டுருவாங்க, 6 ட்ராக் போட்டுருவாங்க. அவ்வளவு அறிவாளி. அப்ப அறிவு என்பது இயக்க ஒழுங்கு. இப்ப அந்த இயக்க ஒழுங்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டா அறிவே தெய்வம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மகரிஷி கன்ஃபார்மா சொல்றாரு. அறிவு என்னென்னலாம் இருக்கு தெரியுங்களா? ஜட பொருட்கள்ல, உயிரற்ற பொருட்கள்ல என்னவா இருக்குங்க? உருவம், துல்லியம், இயக்க ஒழுங்கா இருக்கு. உருவற்ற பொருள், உருவமற்ற பொருள்ல. அதே உயிர் பொருள்ல இன்னும் 3 கூட சேர்த்து இருக்கு. இதோட உருவமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கோட உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற 3ஆ இருக்கு. மனுஷங்கிட்ட இன்னொன்னு கூட இருக்கு, தன்னை உணர்தல். எவ்வளவு சிம்பிளுங்க விளக்கம். நீங்க கான்சியஸ்னஸ் ஞானம் அப்படின்னு எடுத்து படிச்சீங்கன்னு ஸ்லோகத்துல தலை சுத்தி மூளையெல்லாம் காது வழியா ஒழுகிரும். ஓட்டு சும்மா இடியாப்ப மாதிரி சுத்தன மாதிரி சுத்தி குழப்பம். ரொம்ப சிம்பிள். 6 நிலைகள்ல இருக்கு மனுஷன் வரைக்கும். ஜட ஜீவ இனங்கள்ல
ஜனப்பொருள்ல 3 இருக்கு, உயிரினங்கள்ல இன்னும் 3 சேர்த்து இருக்கு. அதே உயர்ந்த உயிரினமான மனிதன்ல என்னவா இருக்குங்க? தன்னை உணர்தல் நிலையில் இருக்கு. அவ்வளவுதான். எப்படின்னு பாத்துருவோமா 5 நிமிஷம்? அத இப்ப ஜட பொருள்ல உருவமா இருக்கு. இப்ப இந்த போடியத்தை எடுத்துக்கங்களேன், அது உருவம் தானே. அதை எப்படி நம்ம உருவம்னு சொல்றோம்? இல்லைங்கம்மா. அதை எப்படி உருவம்னு சொல்றோம்? அதுக்கு ஒரு ஷேப் இருக்குல்ல. கண்ணுக்கு காட்ட கண்ணு பார்த்தா தெரியுதா இல்லைங்களா? தெரியறதுனால உருவம்னு சொல்றோம். சரிப்பா, அதான் எதால் செய்யப்பட்டது? அவ்வளவுதான், அணுக்களால் செய்யப்பட்டது. அப்ப அணுக்களால் செய்யப்பட்ட ஒரு பொருள் சுத்த வெளியினுடைய ஒரு இடத்தை அடைத்து கொண்டால் அதுக்கு பேர் தான் உருவம். சிம்பிளா சொல்றாரு மகரிஷி. இப்ப என்ன உருவமா தெரியுதா இல்லைங்களா? நான் யாருங்க? அணுவின் கூட்டு தானே. பல கோடி அணுக்கள் ஒட்டுக்கா சேர்ந்து சுத்த வெளியின் அழுத்தத்தால சூழ்ந்து அழுத்தி பிடிச்சி சுத்த வெளியின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொருள். அதை அங்க அடைக்கலன்னு வச்சுங்க, அந்த இடம் வெட்ட வெளி. அவ்வளவுதான். பொருள்னா அணுக்களின் கூட்டம் இந்த வெட்ட வெளியில ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொண்டால் அதுக்கு பேரு பொருள், உருவம். அப்ப அதுக்கு உருவம் இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு துல்லியம் இருக்கு. என்ன துல்லியம் இருக்கு? 4 பக்கமும் சமமா அதை ஷேப் பண்ணி 4 பக்கம் 4 புஷ் வச்சிருக்கான், ஒரே அளவான புஷ். அதனால அது என்ன பண்ணுதுங்க? நிக்குது. அது போக நீங்க அதுக்கு மேல ஒரு கை வச்சீங்கன்னா உங்க கையை தாங்கிக்கும். ஒரு மைக் ஸ்டாண்டா தாங்கி பிடிச்சிருக்கு. இதுதான் அதனுடைய துல்லியம். இப்ப அதுக்கு ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. என்ன இயக்க ஒழுங்கு? நீங்க இந்த போடியத்தை வாங்கும் போது கடைக்காரர் சொல்லியிருப்பாரு, சார் 10 வருஷம் கேரண்டி சார். என்ன சொல்லிருப்பாரு? 10 வருஷம் கேரண்டி. ஒரு 12 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, இந்த போடியம் என்ன ஆகும்? யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாங்க, தானா சைட்ல எல்லாம் என்ன அங்க கட்டு விட்டு போகும், அந்த பிளைவுட் ஓபன் ஆகும், பொடி பொடியா உதிரும். உதிருமா இல்லையா? அப்ப இயக்க ஒழுங்குன்னா என்னன்னா, ஒரு அணுவின் கூட்டம் சுத்தவெளியின் ஒரு இடத்தை பிடித்து கொண்டு உருவம் பெற்று அதுக்குள்ள இருக்கிற அணு இயங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த அணுவில் இருந்து துகள்கள் வெளியேறி ஒரு நாளைக்கு அதுக்கு வயசாகி போச்சுன்னா முடிஞ்சு போகும். முடிகிற வரைக்கும் அது இயங்குது பாத்தீங்களா? அந்த லைஃப் டைமுக்கு இயங்குது பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க இயக்க ஒழுங்கு. மனுஷனுக்கு உண்டு இல்ல அது, உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும் உண்டு இல்லையா? அப்ப உயிர்கள்ல உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற 3 விஷயங்களை கொண்டிருக்குது. ஏன் அந்த 3 விஷயத்தை கொண்டு இருக்குன்னா, இது விண்ணால் ஆன பொருளாக இருந்தாலும் ஜட பொருள், அதற்கு உணர்வு இல்லை. ஏன் உணர்வு இல்லைன்னா, அங்க தனித்த விண்களா அது ஓடல, கூட்டு விண்களா ஓடிட்டு இருக்கு, மூலகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இந்த பிளைவுட்ல இருக்கிறது போனா மூலகம், பல விண்களின் கூட்டம். ஆனா நம்ம உயிர்களினுடைய உடம்புக்குள்ள விண் தனித்து ஓடும். எந்த விண்ணோடும் வேற கொஞ்சம் மூலகமா மாறவே மாறாது. மூலகமா மாறிச்சுன்னா சிக்கலாயிடும். உயிர் மூலகமா மாறினா சிக்கலாயிடும். தனித்த விண்களின் சுற்றோட்டத்துக்கு பேர் தாங்க உயிர். அப்ப விண்கள் அங்க இணைஞ்சு ஓடுது, இங்க தனிச்சு ஓடும் போது அதுல இருந்து என்னத்தை உற்பத்தி பண்ணுதுங்க? காந்தத்தை உற்பத்தி பண்ணுது. அந்த காந்தம் தோல், நாக்கு, மூக்கு, கண்காது வழியா வெளியேறும் போது புறப்பொருளோட அந்த தொடர்பு கொள்ளும் போது அந்த காந்தம் தோலில் அழுத்தமாக, சுவையாக, மனமாக, ஒளியாக உடனே தன்மாற்றம் பெறுகிறது. இது உணர்தல். உணர்தல் நடந்த உடனே துய்த்தல் நடக்கும், என்ஜாய்மெண்ட் நடக்கும். இப்போ ஒரு ஸ்வீட், கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாகு பார்த்தோம். பார்த்த உடனே இது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். எடுத்து நாக்கல வச்ச உடனே உணர்றீங்க. உடனே கூட என்ன பண்றீங்க? செம்ம டேஸ்டா, என்ன ஒரே மாதிரி பண்றான்டா, எங்கதான் இவன் நெய்வான், அப்படி ஆராய்ச்சி ரொம்ப டீப்பா போயிடுவான். எந்த மாஸ்டர் தான் செய்யறான், கைப்பக்குவான் அற்புதமா இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுவான். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இன்னொரு வாட்டி மைசூர் பாக்கு அங்கேயே வாங்கிட்டு வரோம், அன்னைக்கு நல்லா இல்லை, அதை எடுத்து நாக்கில் வச்சு உடனே பிரிச்சு உணர்வோம். டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை. சரி, இந்த உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல் 3மே எவ்வளவு நேரத்தில் நடக்கும் நம்ம உடம்புக்குள்ள? fraction of the fraction of the fraction of the second. அப்ப எவ்வளவு வேகமா உயிர் உள்ள சுத்தணும், எவ்வளவு வேகமா காந்தம் வெளியேறணும். அப்படி வச்ச உடனே இது பூராமே நடந்துரும். உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அட்ட டைம்ல நடக்கும். நடக்குதா இல்லைங்களா? நல்லா நைட்டு தூங்குறோம் சார், ஒரு கட்டெரும்பு மேல ஏறிடுச்சு, தூக்கத்திலே கட்டெரும்புன்னு தெரிஞ்சிருது. ஒரு செவ்வெரும்பு ஏறினாலும் தெரிஞ்சிடும், பிரிச்சு உணர்ந்துருவீங்க. ஒரு கரப்பாம்பூச்சி ஓடினாலும் அதை உணர்ந்துருவோம், பள்ளி ஓடினாலும் உணர்ந்துடுற மாதிரியா தூக்கத்துல கூட. இதுதான் பிரித்துணர்தல். இது எல்லா உயிர்களுக்கும் உண்டு.
மனுஷங்கிட்ட இன்னொன்னு ஸ்பெஷலா இருக்கு. இந்த காந்தத்தின் துணை கொண்டு தான் யாருங்கிறத உணர்ந்துடலாம். தான் யார் என்பதை உணர்வதற்கான தகுதி யாருக்கிட்ட மட்டும் இருக்குங்க? மனுஷன் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்? என்னங்கம்மா? மனுஷகிட்ட என்ன அறிவு இருக்குங்க? ஆறாம் அறிவென்ற சிந்தனை ஆற்றல். நுண்மான் நுழைபுலன். காத்து புகாத இடத்துல கூட நம்ம மனம் என்ன எடுங்க பூந்துரும். பயங்கர வேகமா வேலை செய்யும். ஒளியை விட வேகமா போகுங்க மனசு. இப்ப நீங்க கண்ணு மூடி நிலாவை நினைங்க, அடுத்த செகண்ட் நிலாவுக்கு போயிடலாம், இமயமலைக்கு போயிடலாம், அதை தாண்டி சூரிய மண்டலத்துக்கு போகலாம். போனோம்ல பஞ்சபூத நவகிரகத்துல. மனம் எங்கும் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. அந்த மனதின் துணை கொண்டு தனக்குள்ளேயே சென்று தன்னையே தான் உணரும் ஆற்றலும் அந்த மனதிற்கு உண்டு. தன்னை உணர வேண்டிய தேவையும் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. வீட்டுல நாய் வளர்க்குறோம், அந்த நாய்க்கு தவம் தேவை அவசியமா? தவம் அவசியமா? உடற்பயிற்சி மகராசனம் லெஃப்ட் ரைட், நாயை படுக்க வச்சு காலையில கமான் நாயை வா உடற்பயிற்சி பண்ணு, அப்பதான் உனக்கு உள்ள இயக்கமெல்லாம் நல்லா இருக்கும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பொசிஷன், காலை மாத்தி போடு. தேவையா? அது எப்ப படுத்து எந்திரிச்சாலும் மகராசனம் பண்ணிட்டு தான் எந்திரிக்கும். அப்படி இப்படி கையை காலை நீட்டு ரெண்டு பக்கம் வரும். அது தெரியுது, அதுக்கு இன்பில்ட்டா இருக்கு. அதுக்குள்ள அந்த அஞ்சறிவுக்குள்ள அதெல்லாம் ஒரு சிஸ்டத்தோட இருக்கு. நமக்கு அதை கூட ஒண்ணு கூடினதுனால என்னாச்சுங்க, வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை நிறைய பார்க்க ஆரம்பிச்சு போய் கொம்படியா போய் என்ன பண்றதுங்க, மாட்டிக்க வேண்டியது, அப்புறம் அடி வாங்க வேண்டியது, அப்புறம் நம்மளே தேர்த்திக்கிறது. ரொம்ப நல்லவன் நான், எவ்வளவு வாங்கினாலும் தாங்குறேன், யார் நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அப்படி காட்டிக்க வர்றப்பா காட்டிக்கிறது அப்படி. ஆனா உள்ள மரண வலி ரணம் இருக்கா இல்லைங்களா? இப்ப இருக்காது. மனவள கலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. பிஃபோர் மனவளக்கலை ஒவ்வொருத்தரும் பலரால் பிரித்து மேயப்பட்டவர்கள் தான் வந்து சேருவாங்க. இங்க வந்து சேர்ந்து யாரெல்லாம் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடி பலமா விழுந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டிய பாக்கிறவங்க எல்லாம் வந்து உடற்பயிற்சி அறிமுக பயிற்சி கத்துக்கிட்டு அகத்தாய்வு கொண்டு தான் அடுத்த வாரம் வர்றேன், அடுத்த அகத்தாயில கண்டிப்பா வந்துடுறேன்னு காலம் கடத்தினாங்கன்னா செமத்திய பின்னால கியூ கட்டி நிக்குதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லைங்களா? அது அவங்களுக்கு தான் தெரியும், வெளியே சொல்ல முடியாது. ரகசியம், பிரம்ம ரகசியம் போல. அப்ப இந்த அறிவு மலர்ச்சி பெறாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மகரிஷி சொல்றாரு அறிவின் ஏழ்மை என்றாரு. அறிவின் ஏழ்மை. குற்றவாளி எல்லாம் யாரும் கிடையாது. அறிவின் ஏழ்மை காரணம் 10ல கொஞ்சம், 10ஆவது கூட போலங்க, உள்ள இருக்கு எல்லாருக்கும். மகரிஷி சொல்றாரு உயர் அறிவில் நாம் அனைவரும் சமந்தான், யாரும் அறிவுல குறைஞ்சவங்க உயர்ந்தவங்க எல்லாம் கிடையாது. இவன் அப்படி இவன் அதெல்லாம் கிடையாது. உயர் அறிவு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் சமந்தான். கொஞ்சம் அது இன்னும் மலராத இருக்கு சிலருக்கு, சிலர் கொஞ்சம் அறகுறையா இருக்கு, சில பேர்களுக்கு நல்லா மலர்ந்துருக்கு. அந்த தொழிலதிபர் நான் சொன்னல அவருக்கெல்லாம் மலர்ந்துருச்சு, நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. கரெக்டா 7:30 மணிக்கு கிளாஸ் 7:25 வந்துட்டாருங்க. அவரும் அப்பாயின்மெண்டா கொடுத்து கூட உங்க பார்க்க முடியாது, அவ்வளவு பிஸியான தொழிலதிபர் தான் அவரு. பர்ஃபெக்டா டைமுக்கு வந்துட்டாரு. வாரம் செவ்வாய்க்கிழமை மீட்டிங்க்கு வந்துருவாரு. அவர் தான் அந்த ட்ரஸ்ட் தலைவர். செவ்வாய்க்கிழமை காலைல 9 மணிக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ வந்துடும் மீட்டிங் முடிஞ்சு. என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு இருக்க வசதிக்கு? ஒரு நாள் சாப்பாட்டுக்கு சிங்கப்பூர் போயிடலாம், காலைல டிஃபனுக்கு. சாயங்காலம் ஜப்பான்ல போய் என்ன பண்ணலாம், அவங்க டின்னர் சாப்பிட முடியும். அதெல்லாம் குறையாது, அதெல்லாம் ஒண்ணுமே குறையாது அவங்களுக்கு. ஆனா மன்றத்தை நாடி நாடி வந்து வாரம் மீட்டிங் கூட்டி எப்படிலாம் இதை வளர்த்தலாம், என்னென்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பொருளாதாரம் வேணும், என்ன தேவை இருக்கு பாருங்க, என்ன சொல்லுங்க செய்யுங்க, எவ்வளவு முடியும், என்ன பண்ணலாம். அப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருந்ததுனால தானே அவங்க தொடர்ந்து வர்றாங்க இல்லையா? அவங்க அறிவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெய்வம்னா இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, குருவை கரெக்டா ஃபாலோ பண்ணா துன்பம் வராதுன்றது அவங்க அறிவு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து ஒருவர் செய்து கொண்டு வந்தால் ஒரு 3-4 விஷயத்த யாராலையும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும். ஒண்ணு, பிரபஞ்சம் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது.
இப்ப நாம சிலதை தேடிட்டே இருக்கோம் இல்லையா, எல்லோருடைய மனசு ஒன்று தேடிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த இயற்கையும் என்ன பண்ணுதுங்க, நல்ல நபர்களை தேடிக்கொண்டே இருக்கிறது, தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தகுதி படைக்க ஆளாயிட்டா நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த சௌகரியத்துக்கு என்ன பண்ணுங்க, அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எங்கேயும் போய் உருண்டு பெறல வேண்டிய எதுவுமே கிடையாது, நீங்க எங்கேயும் கோரிக்கையே வைக்க வேண்டியது இல்லை, அது போல நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பிரபஞ்சம் நல்ல ஆன்மாக்களுக்காக என்ன பண்ணிட்டு இருங்க, தேடல இருக்கு. எதை நாம் தேடுகிறோமோ அது நம்மை தேடிக்கொண்டுதான் இருக்கு, நமக்கு தெரியல. மனவளக்கலை பயிற்சி பண்ண 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 உங்கள் தேடல் எது என்பது உங்களுக்கும் புரிஞ்சிடும். நீங்க எதை தேடுறீங்களோ அந்த பொருளுக்கும் புரிஞ்சுக்கணும், நம்மளதான் தேடுறாங்க. உங்களோட என்ன எடுங்க, அது இணக்கம் பெற்றுவிடும், கண்டிப்பா இணக்கம் பெற்றுவிடும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த நிலை வரும் வரையில் பொறுமை வேணும். மனவளக்கலை அன்பர்களுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். போன உடனே சடனா இது நடந்துடணும் அது நடந்துருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கிளியர் ஆகணும். அம்மா கூட அழுக சொன்னாங்க, இருக்கலாம் கிளீன் பண்ண தான் வந்திருக்கோம், அரிப்பு கோயில சொன்னாங்க இல்லையா, அம்மா சொன்னாங்கல்ல, எல்லாம் கிளீன் பண்ணிக்கதான் வந்திருக்கிறோம். அப்ப கொண்டு வந்ததை கிளீன் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, தொண்டு பண்ணணும். அதுதான் சத் சங்கம். அதான் உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு அறிவில் தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களும் உடல் நலம், மனவளம், உயிர் வளத்தோடு, சமுதாய நல்லிணக்கத்தோடு, மனித நேயத்தோடு சராசரி மக்கள் எல்லாருமே சகஜ நிலையில வாழணும். அப்படின்னா யார் அதை பண்ண முடியும்? யாருக்கு அந்த தகுதி இருக்கு, யாருக்கு அந்த அறிவின் திறன் இருக்கு? மனவளக்கலை என்பதற்கு தாங்க இருக்கு. மனவளக்கலை பயின்றவர்களுக்கு மட்டுமே தான் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை உறுதியாகவும் உணர்வோடு எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா பயிற்சி பண்ண 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 அந்த உணர்வு இல்லை என்னங்க, உங்களுக்குள்ளேயே இன்ட்யூஷனா சொல்லிட்டே, அதாவது இன்ட்யூஷன் சொல்றாங்க. இன்ட்யூஷன் டியூஷன் எதுக்கு டியூஷன் வைப்பாங்க? எதுல வீக்கா இருக்கிறோமோ அதை கரெக்ட் பண்றதுக்கு டியூஷன் வைப்பாங்க. அப்ப இன்ட்யூஷன் நமக்கு எல்லாருக்குமே மைண்ட் வைக்கிறாருன்னா நம்ம எல்லாரும் எதுல வீக்கா இருக்கோம்? உள்ளுணர்வுல, மனம் என்ற நிலையில வீக்கா இருக்கும். அதுக்குதான் அப்படியே அத்தனை சாரங்களையும் பிழிஞ்சு எடுத்து கொண்டு வந்து அப்படியே எளிமையா வழி வழியா படிப்படியா ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வரியா என்ன பண்ணிருக்காருங்க, அற்புதமா சொல்லி வச்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா. இதை விட எளிமையா யார் பண்ண முடியும், யார் சொல்ல முடியும்? எப்படி இன்னும் சொல்றது? மக்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னே புரியாத குழப்பமா இருந்த இடத்துல ஒரு அற்புதமான மகானா இந்த நூற்றாண்டுல வந்து அவதரித்து அந்த ஆன்மீகத்தை அப்படியே எளிமையாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. 1 கோடி பேர் இன்னைக்கு பயிற்சி எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய சாதனைங்க. இதுக்கு நமக்கு நம்ம இயக்கத்துக்கு மிகப்பெரிய பக்கபலம் தான் இருக்கா? ஒண்ணுமே கிடையாதுங்க. அது அப்படியே இயங்கி கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு மக்கள் மனதில் ஆழ பதிந்து அது ஒரு மாதிரி அரசாங்கமா நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் இந்த மனவளக்கலை என்பது. ஆளியார் போனாதான் அனுபவிக்க முடியும். 2 நாள் அங்க இருக்கும்போது பாருங்க, அது பாட்டுக்கெல்லாம் நடக்கும், தானா நடந்துட்டு இருக்கும். யாருக்காவது எதாவது இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்க வந்து ஒவ்வொரு ஆளு நின்று இப்படி போ அப்படி போனோம் ஒண்ணும் கிடையாது. அது பாட்டுக்கு இதெல்லாம் கரெக்டா நடக்கும். அங்க போனா ஒழுங்கு வந்துடும். அப்ப அந்த வகையில மக்கள் அனைவரும் அமைதி அடைய வேண்டும் என்றால் ஒழுக்க வழியில, ஞான பாதையில, ஒழுக்கமான பாதையில பொருள், ஆட்சி, காமம் 3ம் எல்லோருக்கும் நிறைவேறும் பொழுது உலக அமைதி கிடைக்கும். உலக அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? பாவனை பண்ணி பாருங்களேன். உலகம் அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? மனவளக்கலை என்பர்கள் நாமெல்லாம் தவம் பண்றோம், சத்சங்கம் வாரம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, பவானி அறிவு திருக்கோயிலுடைய இயக்கம் பர்ஃபெக்ட் லைன்ல போயிட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமையான சாயங்காலம் கம்பல்சரி சத்சங்கம். பெரிய சாதனை இது. நீங்க அதை விடாத வந்து கேட்கறீங்கல்ல, அதை விட பெரிய சாதனை. உண்மை. சத்சங்கத்துக்கு போன் பண்ணி கூப்பிட்டா, நான் அடுத்த வாரம் வந்துக்கிறேன், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். பேராசிரியர் யாரு?
மகரிஷியை வந்து பேசினாதான் கேட்பாங்களோ? இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு அப்புறம் பார்க்கலாம். எனக்கு வேலை இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? இல்லை எனக்கு வேலை இல்லையா? இப்ப வேலை இல்லாதவங்க யார் இருக்காங்க? நீங்க சொல்லுங்க பாருங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குங்க. ஆனா இது ஒரு முக்கியமான வேலைன்னு நினைச்சா இதுக்கு வந்து இருக்கும் இல்லையா? இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம காலத்தை கொண்டுட்டே போறது? உயிர்வதற்கு விளங்குறதுக்கு வழி இல்லைங்களா? இதை விட்டா வேற மனவளக்கலை விட்டா மனசு விளங்குறதுக்கு வேற வழியா கிடையாது. வாய்ப்பே இல்லை. 100% சொல்றேன். நீங்க எந்த இயக்கத்துக்கு போய், எந்த ஆன்மீகத்துக்கு போய், எந்த கோயிலுக்கு போய், எங்க உழுந்து புரண்டு எடுத்து கடவுளை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டா கூட சரி, பணம் இல்லைன்னு முருகனை, வாய்ப்பே கிடையாது. பயிற்சி மட்டும்தான். பயிற்சி பயிற்சி பயிற்சி, முயற்சி, தேர்ச்சி, விடாமுயற்சியோட செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப நாமெல்லாம் மனோலக என்பர்கள். டைம் ஆச்சு, 5 நிமிஷம் டைம் இருக்கு. நாம என்ன பண்ணலாம்? நம்ம கடனையும் கட்டணும், உலக அமைதியும் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் அதுக்கு? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய். ஊர் எவ்வளவு பெருசு? பவானில எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களா பவானில? ஒரு 3 லட்சம், அவ்வளவுதானே? ஆனா பெரிய நம்பருங்க. 50,000 பேரை நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா சும்மா முடியுமா? நமக்கே நல்லது பண்ணிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்கு போய் கியூல நிக்கணும். கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிடுச்சு. 2 பேர் இடிச்சு தள்ளி விட்டு, எனக்கு மட்டும் நல்லதாய், எனக்கு மட்டும் கொடுத்துட்டா போதும். என்ன வேண்டாம், எப்படியும் எனக்கு கிடைச்சிட்டா சரி. எனக்கு பின்னால இருக்கிறான் வயசானவன், நாம 4 பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு நமக்கே நல்லது பண்ணிக்க முடியல. அதுக்கு தவறு என்னன்னா, அவ்வளவு நெருக்கடியா இருக்கு காலம், அவ்வளவு வேகமா இருக்கு காலம். இதுல எங்க சார் நான் போய் ஊருக்கு நல்லது பண்றது? ஒண்ணு வேணாங்க, ரொம்ப சிம்பிளா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் முன்ன என்ன பண்ணுவேன்னா, கார் ஓட்டிட்டு வரும்போது இந்த பைக்கில் பசங்க வருவாங்க, நேரம் ஓட்டுவாங்க, நல்லா ஓட்டுவாங்க. எல்லா பசங்களும் அவ்வளோ ஸ்லோவா அந்த வெள்ளை கோட்டுக்கு அந்த பக்கம் எவ்வளோ கரெக்டாக ஓட்டுறாங்க தெரியுங்களா? அப்படி ஓட்டும் போது எனக்கு டென்ஷன் ஆகும். திட்டுவேன், இதெல்லாம் என்ன பண்ணி போ தெரியுது. என்ன நிறைய பேர் தலை போய் சேருமா, வீட்டுக்கு போய் சேருமா, இப்படிலாம் திட்டுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எவனா ஒருத்தன் கோட்டுக்குள்ளேயே கரெக்டாக முள்ளா ஓடினா அருக்காப்பு போட்டுறது. அதுதான் ஊருக்கு செய்யற நல்லது. இதுக்கு ஏதாவது செலவு இருக்கா? டிரைவிங் பண்ணும்போது போட்டுடலாம்ல. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவன் நல்லா சேஃப்டியாக போய் சேர்த்துட்டோம். முன்ன சாபமா இருந்தது இப்ப என்னவா மாறுதுங்க? வரமா மாறுது இல்லையா? இதற்கான பிரத்யேகமா ஏதாவது எஃபர்ட் எடுத்தோமா? ஒன்றும் கிடையாது. நீங்க யாரை பார்த்தாலும் மனசுக்குள்ள வாழ்க வளமுடன் சொல்லுங்க, மிகப்பெரிய தொண்டுங்க அது. எல்லாருக்கும் இப்ப எல்லாம் சரமாரியா சொல்ற, யாரை பார்த்தா தெரிஞ்சவன் தெரியாதவன் வீதியில போறவங்க யார வாழ்க வளமுடன். அவர் சொன்னார்ல, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்குன்னு. அப்ப அவர் அப்படி சொல்லிதான் அந்த மகிழ்ச்சி வந்திருக்கும். நான் யோசனை பண்ணேன். வாழ்த்து சொல்லுங்க, எல்லாரையும் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அருக்கா போடுங்க. நம்ம பையனா இருந்தா யார் பையன், வேற பையனா இருந்தாலும் வண்டியில் தமிழ் கை கால் உடஞ்சா துன்பம் தானே. எத்தனை பேருக்கு சமுதாயத்துக்கே துன்பம் தானே. சேஃபா போய் சேரட்டும். அவன் ஏதோ அறியாமையில ஒரு உணர்ச்சி வயத்துல ஒரு கெத்தா ஃபீல் பண்றான், பைக் அந்த ஸ்பீடா போகுதுன்னு காட்டுறான். காரன் என்ன பண்றான், ஓவர்டேக் பண்ணி கட்டடிச்சு அப்படி முன்ன வந்து பாம்பு மாதிரி நெளிஞ்சு படுத்து எந்திரிச்சு 2 உருண்டு எடுத்து வேகமா ஓட்டுறான். அவனுக்கு ஒரு என்னங்க ஒரு குஷி இருக்குதுல. சரி, அதை நாம திட்ட வேண்டாம், அவனுக்கு நல்ல புத்தி வரட்டும், அருட்கா போடும், சேஃப்டியா போகட்டும். அவனுக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு என்ன அங்க பாடம் நடத்தும் இயற்கை. அன்னைக்கு அவன் என்ன பண்ணிடுவான், லைன்ல வந்துடுவான். அவன் தம வந்து கத்துக்கிட்டோம், பயிற்சி பண்ணட்டும். உடற்பயிற்சி பண்ண உடல் செல்கள்லாம் வேற மாதிரி இயங்கிறதுக்கு உடல் விடாதுங்க. வேற மாதிரி வேகமாவோ உணர்ச்சி விட்டு இறங்குறது விடவே விடாது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு, நல்லா உணர்ந்து அப்படியே கவனிச்சு பார்க்குவேன், கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும். தபம் பண்ண மூளை செல்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும், உணர்ச்சி படவே விடாது. இப்படி ஒரு அற்புதமான எளிமையான மருந்தை நாம வச்சிருக்கோம். தொடர்ந்து நாம செஞ்சுட்டு வர்றோம். நாமெல்லாம் யாருங்க, அறிவிலே உயர்ந்தவர்கள். அதனால மகிழ்ச்சி சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களேன்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க ஆசிரியர்கள்லாம் கூசுமா மகிழ்ச்சி அறிஞர் பெருமக்களேன்னு சொல்லும் போது, நம்மளெல்லாம் போய் இவர் இந்த தூக்கி வைக்கிறாரே, உண்மையில நம்ம இதுக்கெல்லாம் தகுதியா? இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லோரும் ஆசிரியர் பெருமக்களாயே தொண்டு பண்ணுங்க, சப்ஜெக்ட பேசுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது 2 பேருக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுங்க, நாம கத்துக்குவோம்.
யார் கற்பிக்கிறார்களோ அவர்களே கற்பார்கள். வள்ளுவன் சொன்னது போல சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். கற்க கசடற கற்பவை அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணலாம்? அதுக்கு கத்துக்கிறத பிசிறு இல்லாத கத்துக்கணும். இப்படி யோசிக்கலாமா? கற்க கசடு அற. தமிழ்ல அறன்ற சொல்லுக்கு நீக்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கற்க கசடு அற. நம்ம கிட்ட இருக்கல கசடு, அதையெல்லாம் நீக்கிறதுக்கு கத்துக்கணும். ஓகேவா? அது எப்ப நம்ம கத்துக்க முடியும்னா, மனவளக்கலைய உள்வாங்கி திருப்பி அதை பிரதிபலனா சமுதாயத்துக்கு கொடுக்கும் போதுதான் நீங்க எங்கெங்க தப்பு பண்றீங்கன்னு மனசாட்சி பேசும். எதெல்லாம் தவறா எதை திருத்திக்கணும்னு உள்ள சொல்லும். திருத்திக்கலாம், முன்னேறி விடலாம் வாழ்க்கையில. அப்ப நம்ம வாழ்வின் நோக்கம் என்னங்க? வாழ்வில் வெற்றி பெறுவது, தேர்ச்சி பெற வேண்டும் வாழ்க்கையில. இப்ப சரியான முயற்சியோடு சரியாக பயிற்சிகளை செய்து வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய தேர்ச்சி பெறுவோம் என்று கூறி, அதற்கு நாம நல்ல கர்மயோகிகளாக தொண்டர்களாக மாறணும். வேதாத்திரிய தொண்டர்களாக மாற வேண்டும். அப்படி வேதாத்திரிய தொண்டு செய்யும் போது நிச்சயமாக இருக்கக்கூடிய கடனுடைய அளவை என்ன பண்ணிடலாங்க? குறைச்சிடலாம். நம்ம சந்ததிக்கு கடனை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு போலாம். அடுத்த சந்ததிகளுக்கும் இந்த அறிவை உள்ள வேதாத்திரிய அறிவை கொடுத்து அப்படியே லைன்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 2-3 ஜெனரேஷன்ல வாழ்க்கை முறை மாறிடும், மனிதனுடைய எண்ணங்கள் மாறிடும். ரொம்ப ரொம்ப அற்புதமான நிலைக்கு உணர்ந்த நிலையில நல்ல சந்தோஷமா உலக அமைதி, மகிழ்ச்சி சொன்னார் இல்லையா, அந்த உலக அமைதியோடு மக்கள் இணக்கமாக வாழ்வார்கள். அதற்கு அனைத்தையும் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் வசதியும் நம்ம எல்லார்கிட்ட இருக்கு. நமக்கு இன்னும் இருக்கிற வசதியை வச்சு எந்தெந்த இடத்துல யார் இருக்கலாம் இந்த நல்லதை சொல்லி நம்மளுக்கு இந்த சேவையை செய்வோம். கொண்டு வந்ததை தொண்டு செய்து தீர்ப்போம். நித்திய கடனை அனித்திய கடனாக ஆட்பதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். அடுத்து நன்றி உரை நமது மன்றத்தின் பொறுப்பாசிரியர் அருள்நிதி பூபாலன் ஐயா அவர்கள், மனவள கலைமண்டம் துணை பேராசிரியர் பவானி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம் அனைவரையும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம் வரையும் மிகவும் சிறந்த முறையில் சிந்திக்க வைத்த ஐயா அவர்களுக்கும் இந்த சிந்தனை விருந்தை கேட்க வந்த உங்கள் அனைவருக்கும் பவானி அறிவுத்திருக்கோயிலின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்வோம். பேராசிரியர் கோ சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கோ சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை மிகவும் சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய எம் சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைவணக்கம், குரு வணக்கம் சிறந்த முறையில் பாடிய அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சாந்தி தவம் மிகவும் சிறந்த முறையில் நடத்திய அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் பி கலைச்செல்வி அம்மா அவர்கள், பொருளாளர் பி கலைச்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறிவிப்புங்க, வருகின்ற சனி ஞாயிறு, அதாவது நாளை மறுநாள் 2ஆம் நிலை அகத்தாய்வு நடைபெற உள்ளது. முதல் நிலை முடித்த அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். அதே போல 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காயகல்ப பயிற்சி நடைபெற இருக்குதுங்க. காலை 9:30 to 1:30. 14 வயதிற்கு மேற்பட்ட அன்பர்களை நாம அறிமுகப்படுத்தி வைப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்கு நன்றி உரை வழங்கிய பொறுப்பாசிரியர் பி. ஓ. பூபாலன் ஐயா அவர்கள்
அவரது அன்பு குடும்பம், அவரது பொருளாதார மேம்பாடு. அடுத்து உலக நல வாழ்த்து. உலக ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், உலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், அல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நலவுடைமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.